அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. இசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் மனிதர்களின் இதயத்தில் உள்ள பக்தியை வெளிப்படுத்த உதவும் பக்தி. நான் பக்தியை வழிநடத்தி செல்ல உதவும் பூஜை. தமயந்தின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நலன் கோபம் கொண்டான். தயாசுரனுக்கு நாரதர் மார்க்கம் காட்டினார். புஷ்பக் வீசிய மாய வலையில் நலன் விழுந்தான். கனவில் வந்த கௌரிபுத்திரன் தமயந்தியை எச்சரித்தார். நலனுக்கு அறிவுரை கூறிய தமயந்தியை நலன் அவமதித்தான். புஷ்பக்கின் சூழ்ச்சி தெரியாத நலன் சூதாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய சொன்னான். இவை அனைத்தையும் கண்டு அதிர்ச்சியடைந்த கௌரிபுத்திரனை தேவி பார்வதி சமாதானப்படுத்தினார். அனுபவப்பட்ட புஷ்பக்கிடம் நலனின் தாயம் எடுபடாமல் போயிற்று. அனைத்தையும் இழந்த நலன் தேவி தமயந்தியை பணியத்தில் வைத்தான். அதை எதிர்த்த தேவி தமயந்தி கூறினாள், அது ஒருபோதும் முடியாது. பெண் ஒன்றும் பொருள் அல்ல, பெண் ஒன்றும் செல்வம் அல்ல. பெண்ணின் வாழ்க்கையில் ஆணுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவில் ஆணின் வாழ்க்கையில் பெண்ணிற்கும் அதிகாரம் இருக்கிறது. அதனால் தான் ஆணின் வாழ்க்கையில் பெண் சரிபாதி, பெண்ணின் வாழ்க்கையில் ஆண் சரிபாதி என்று கூறுகிறார்கள். கணவனின் சொல்தான் மனைவிக்கு மந்திரம் என்று சொல்வார்கள். சுவாமி, அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக மனைவி தன் அடிமை என்று கணவன் எண்ணிவிடக்கூடாது. கணவன் எப்படி இருக்க வேண்டும்? கணவன் அவளுக்கு தெய்வமாக இருக்க வேண்டும். கணவனாக இருப்பவர் அந்த பெண்ணிற்கு சுகம், நிம்மதி, அதோடு பாதுகாப்பையும் தர வேண்டும். தன்னோட எண்ணம் நிறைவேறுவதற்காக அவளை பணயம் வைக்க கூடாது. இதற்கு முன்பு நிறைய பேர் தன் மனைவியை பணயமாக வைத்திருக்கிறார்கள்.
அவர்களை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். கணவன் விரித்த வலையில் அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். அதோடு பெண்ணிற்கு களங்கம் ஏற்படும் வகையில் அவர்கள் பெண்ணை ஒரு பொருளாக எண்ணி பணயமாக வைத்ததை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மகாராஜா, இதை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், ஏற்கவே மாட்டேன். உன் பேச்சையும் மீறி நான் உன்னை பணயமாக வைத்தால் நீ என்ன செய்வாய்? ஒருவேளை என்னுடைய இந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டால் இந்த நிஷதராஜ சபையின் முன்னே, இந்த அரச சபையில் இருப்போர் முன்னே நான் என் உயிரை மாய்த்துக் கொண்டு விடுவேன் மகாராஜா. ஆனால் பெண்ணை பொருளாக என்ன விட மாட்டேன். பணயத்தில் நான் உன்னை வெற்றி பெற்ற பிறகு உன்னை மரணமடைய விடமாட்டேன். நீ என்ன கூறுகிறாய் துஷ்டா? உன்னுடைய சூழ்ச்சியை நான் முதல் நாளே புரிந்து கொண்டு விட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், நீ செய்யும் இந்த தீய செயலுக்கான தண்டனையை அவசியம் நீ அடைந்தே தீருவாய். ஆணவம் இல்லாமல் மரியாதையாக பேசு தமயந்தி. இப்பொழுது நீ நிஷத ராஜா புஷ்பக்கிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். மரியாதையா? நீ மரியாதை தருவதற்கு தகுதியானவன் அல்ல புஷ்பக். தண்டனைக்கும் அவமானத்திற்கும் ஆளாக வேண்டியவன். உனக்கு தெரிந்திருக்காது தமயந்தி. உன்னை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புஷ்பக் இந்த வேலையை செய்தான். நலன் உயிராக எண்ணும் இந்த தமயந்தியை பணயமாக வைத்தால் இதுவரை வெற்றி பெற்ற அனைத்தையும் நான் பணயமாக வைக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற்றால் அனைத்தும் தங்களுக்கு தான், தங்களுக்கே. இந்த தமயந்தியும் தங்களுக்கு தான். நான் ஜெயித்தால் தாங்கள் இங்கிருந்து வெளியேறும் போது இந்த அழகிய சுந்தரியை மட்டும் விட்டு செல்ல வேண்டும். எதற்கு விட்டு செல்ல வேண்டும்? என்னை பணயமாக வைக்க நான் சம்மதிக்கவே இல்லை. மகாராஜா, நீங்கள் சூதாட்டத்தில் தோல்வி பெற்றிருக்கலாம். ஆனால் இன்னமும் தங்கள் கர்ம பயணம், தங்கள் சக்தியும் தங்களுடனே தான் இருக்கிறது. செல்லலாம். இனிமேல் ஒரு கணம் கூட நிஷத நாட்டில் இருக்கக்கூடாது. நான் ஆராதித்து வரும் ஸ்ரீ கணேசருக்கு நம்மீது கருணை இருந்தால் இழந்த மரியாதைகள் நமக்கு வந்து சேர்ந்துவிடும் மகாராஜா. நிஷத நாட்டின் அவையில் இருப்பவர்களே, நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நானும் நல மகாராஜாவோ தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். வாருங்கள் மகாராஜா. நல தமயந்தி, நீங்கள் நிஷத நாட்டை விட்டு செல்வதற்கு முன் இந்த ராஜ உடைகளையும் ராஜ ஆபரணங்களையும் களைந்துவிட்டு செல்ல வேண்டும். வாருங்கள் மகாராஜா, வாருங்கள். வாருங்கள் மகாராஜா.
வாருங்கள் சுவாமி. வாருங்கள். நாராயண நாராயண. ஹே மூலப்பொருளே ஸ்ரீ மகா கணேசா, இவர்கள் இருவரும் படும் துன்பத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. இவர்களுக்கு கருணை காட்டுங்கள் பிரபு, இவர்களுக்கு கருணை காட்டுங்கள். வாருங்கள் சுவாமி. தேவி தமயந்தி தங்களது பரம பக்தியாயிற்று. இருந்தும் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு சோதனை? ஸ்ரீ கணேசா, தங்கள் பக்தர்கள் வேதனையை தீர்க்க, அவர்களது இன்னல்களை போக்க எனக்கு உபாயம் கூறுங்களே. ஓம் மகா கணபதே நமஹ. நீதான் பரம பக்தே ஆயிற்றே. உன் இஷ்ட தெய்வம் மகா கணபதி ஏன் உனக்கு உதவி செய்யவில்லை? நானும் உன் மகா கணபதியால் தான் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு ஆளானேன். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் சுவாமி? அப்படியெல்லாம் கூறாதீர்கள். வேண்டியவருக்கு வேண்டிய வரம் தரும் ஸ்ரீ மகா கணேசர் கருணை உள்ளம் கொண்டவர். இவை அனைத்தும் நான் செய்த பாவ பலன்தான். பாவம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் உண்மையான மனதோடு ஸ்ரீ மகா கணபதியை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை செய்வதற்கு தகுதியானவர்களுக்குத்தான் ஆராதனை செய்ய வேண்டும். உன்னுடைய மகா கணபதி என்னை பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு விட்டார். அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா என்ன? எச்சரிக்கிறேன் சுவாமி. ஸ்ரீ மகா கணபதியை நிந்தனை செய்வது ஒருபோதும் நன்மை அளிக்காத. அவர் நிந்தனையை கேட்பது கூட பயங்கர பாவம். சுவாமி, தாங்கள் இழந்த அனைத்துமே கிடைக்கும். நான் கூறியது தவறு என்றால் அவசியம் அதை உணர்வேன். ஆனால் அது உண்மை. நான் மகா கணபதியை ஆராதிக்கவில்லை, அதனால் அவர் என்னை பழி வாங்கி விட்டார். ஆனால் நீ தினமும் அவரை வணங்கிக் கொண்டிருக்கிறாயே, அவர் உன்னை காக்க வேண்டியதுதானே? இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. அவர் உதவுவார் என்று நம்பிக்கை வைப்பது மூடத்தனம். இதற்கு பிறகு ஒருபோதும் அவர் பேரை என்னிடம் கூறாதே. நாராயண நாராயண. தாங்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்துள்ளீர்கள் நல மகாராஜா. அதன் பரிணாமம் தான் இந்த தண்டனை. இதை தீர்ப்பதற்கு அந்த ஸ்ரீ மகா கணபதியால் மட்டும்தான் முடியும். ஸ்ரீ மகா கணபதியை உண்மையான மனதோடு ஆராதியுங்கள் என்று சுயம்பரத்தின் போதே நான் உங்களிடம் கூறினேன் அல்லவா? ஆனால் தாங்களோ ஆணவத்தோடும் அகங்காரத்தையும் சேர்த்துக்கொண்டு மகா கணபதியின் பூஜையை செய்யவே இல்லை. அந்த பாவத்தின் பரிணாமம் தான் இது. என் முன் நிற்காதீர்கள், சென்று விடுங்கள். நான் உங்களிடம் பேச விரும்பவில்லை தேவர்ஷி. நாராயண நாராயண. நான் உங்கள் அருகிலேயே இருப்பதற்காக இங்கு வரவில்லை. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நான் கூறுவதெல்லாம் நல்ல எண்ணத்தோடுதான். நல்ல எண்ணம்? உண்மையில் எங்கள் மேல் நல்ல எண்ணம் இருந்தால் அந்த புஷ்பக் சூழ்ச்சி செய்யும் பொழுது அந்த மாய வலையில் நான் சிக்கிக் கொள்ளாமல் அங்கு வந்து என்னை காப்பாற்றி இருக்க வேண்டியதுதானே? அப்போது எங்கு சென்றீர்கள்? நாராயண நாராயண. நல்ல மகாராஜா, தாங்கள் இப்போது கேட்டீர்களே, அதிலேயே பதில் இருக்கிறது. நெருப்பில் விழாமல் தங்கம் ஜொலிக்காது. அதேபோல் கல் அடிப்படாமல் உருவம் பெறாது. தாங்கள் ஜொலிப்பதற்கும் உருவம் பெறுவதற்கும் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது நல்ல மகாராஜா, எனக்கு நம்பிக்கை உள்ளது. அந்த சூழ்ச்சி மற்றும் சூழ்ச்சி செய்த புஷ்பக்கும் சரி, தங்களுடைய நன்மைக்காகவே இதை செய்திருக்கிறார். என்ன கூற வருகிறீர்கள்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணபதி. நல மகாராஜா,
பாவம் செய்து துன்பத்தை அனுபவிக்கும் மக்கள் தான் உண்மையை அறிகிறார்கள். புஷ்பக்கின் சூழ்ச்சியை விழுந்ததால் ஸ்ரீ மகா கணபதியை ஆராதிக்க வேண்டும் என்ற உண்மை தங்களுக்கு தெரிய வந்துள்ளது. நான் இப்பொழுது இங்கு ஸ்ரீ கணபதி தீர்த்தத்திற்கு தங்களுக்கு வழிகாட்டவே வந்திருக்கிறேன். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. தாங்கள் உங்களை சமாளித்துக் கொண்டு உண்மையை உணர்ந்து கொண்டு உண்மையான மனதோடு பிரார்த்தனையை தொடங்குங்கள். மங்களம் உண்டாகட்டும். ஓம் மகா கணபதே நமஹ. உண்மையை உணர வேண்டுமாம். தன் நிலை உணராமல் மூவுலகையும் சுற்றுபவர் கூறுகிறார். ஓம் மகா கணேசாய நம. பிரபு, என் தவறுகளை மன்னித்து விடுங்கள். என் பக்தியின் பலனை தாருங்கள் பிரபு. மூலப்பொருளே, என்னை மன்னித்து விடுங்கள். ஓம் மகா கணபதே நம. சுவாமி, நாம் எங்கு செல்கிறோம்? இந்த வனத்திலிருந்து செல்ல வழி ஏதும் தெரியவில்லையே சுவாமி. வழி தெரியாத இந்த வனத்தில் எப்படி அலைய முடியும்? உன்னாலும் உன் மகா கணபதியாலும் என் வாழ்வே சீர்குலைந்து விட்டது. என் வாழ்வே வீணாகி விட்டது. மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தையை கூறாதே. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய சுவாமி, நம. ஏதோ குரல் கேட்கிறதல்லவா? அது தங்களுக்கு கேட்கிறதா? எனக்கு வழி தெரிவது போல் உணர்கிறேன். பக்தியின் குரல் கேட்கிறது. சுவாமி, நாம் இந்த பாதையிலேயே சென்றோம் என்றால் நம் லட்சியத்தை நிச்சயம் அடைய முடியும். நமக்கு வழி தெரிவதோடு வாழ்க்கையில் அலைவதும் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஸ்ரீ மகா கணபதியின் தீர்த்தம் அருகில்தான் இருக்கிறது என்று என் மனம் கூறுகிறது. நான் இப்படியே வனத்தில் அலைந்து கொண்டிருந்தால் ரஞ்சன் கிராமத்திற்கு எப்படி செல்வது? ஸ்ரீ மகா கணபதி தீர்த்தத்திற்கு சென்றால்தான் நம் வாழ்க்கைக்கு நன்மை பிறக்கும். இப்பொழுது இங்கிருந்து எப்படியாவது சுவாமியை அங்கு அழைத்து செல்ல வேண்டும். ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. 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 ஓம் பரம்தேவாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரம்தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணபதி நம.
ஓம் மகா கணபதே நம. ஓம் மகா கணபதே நம. ஓம் பரம்தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. சுவாமி, ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. என்னை மன்னித்து விடுங்கள் மூலபொருள் ஸ்ரீ மகா கணபதி, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனம் பேதலித்து ஆணவம் அதிகமாகி நான் தங்களை அவமதித்து விட்டேன். தீய செயல்களை செய்துவிட்டேன். எனக்கு மனைவியாக வந்த தங்களின் பரம பக்தையை நான் மிகவும் துன்புறுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். பாவி, நான் தீய செயல்களை செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். சுவாமி, சுவாமி, மகாராஜா நலன், பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஸ்ரீ மகாகணபதியின் அற்புதத்தை? தங்களை தண்டித்தார் என்றால் தாங்களே அனுபவித்து உணர வேண்டும் என்றுதான். பிராயச்சித்தமாக தாங்கள் ஸ்ரீ மகாகணபதியை ஆராதனை செய்யுங்கள். நானும் உங்களுக்காக ஆராதிக்கிறேன். ஸ்ரீ மகாகணபதி தான் உங்கள் இருவரையும் இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரத்தம் வெளிவந்ததைப் போல் தங்கள் தீய செயல்கள் அனைத்தும் வெளிவந்து விட்டது. உங்கள் அனைத்து பாவங்களும் விலகிவிட்டது. தாங்கள் செய்த பாவத்தின் பலனை முன்பே அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்மையான மனதோடு ஸ்ரீ மகாகணபதியை ஆராதனை செய்யுங்கள். உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என் மூர்க்கத்தனத்தினாலும் ஆணவத்தினாலும் நான் உனக்கு மிகவும் கஷ்டங்களை கொடுத்து விட்டேன். நீ அதை பொறுத்து கொண்டு எனக்கு நல்வழியை காட்டினாய். நீ எவ்வளவு உயர்ந்தவள். நான் என் தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து விட்டேன். நான் செய்தது தவறு. உன்னை போன்ற உத்தமிக்கு கணவனாக இருக்க எனக்கு தகுதி இல்லை. இல்லை சுவாமி, தாங்கள் அப்படியெல்லாம் கூறாதீர்கள். தவறு செய்வது மனிதனின் சுபாவம். சுவாமி, தாங்கள் தாழ்வு மனப்பான்மையை கைவிடுங்கள். வேண்டும் வரங்களை தரும் ஸ்ரீ மகா கணபதி நம்மை மன்னிப்பதற்கு தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். சுவாமி, தாங்கள் இதற்கு மேலும் மனம் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன கூறினாலும் சரி, நான் தவறு செய்தவன் தான். உன்னை போன்ற உத்தமைக்கு கணவனாக இருப்பது உனக்கு நன்மை இல்லை. நான் உன்னை மகாராணியாக இல்லாமல் செய்துவிட்டேன். ஆனால் நீ என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டாய். நான் செய்த பாவத்திற்கும் அவமானத்திற்கும் தண்டனை அனுபவித்து விட்டேன். நீ என்னுடைய மனைவி என்ற காரணத்தினால் அனைத்தையும் அனுபவித்தாய். நான் உன்னை விட்டு சென்று விட்டால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவார்.
நான் செய்த பாவங்களின் பலன் உன் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. அதனால் நான் செல்கிறேன் தேவி. தயவு செய்து இந்த பாவியை மன்னித்து விடுங்க. ஓம் மகா கணபதியே நம. ஓம் கணேஷாய நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என் ஆச்சரியம், நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் இங்கு எங்குமே இல்லையே. பிறகு எப்படி அவர் குரல் மட்டும் எனக்கு கேட்டது? அவர் ஆணை இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. நிச்சயமாக இப்பொழுது கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் தனது தாய் பார்வதியோடு உறங்கிக் கொண்டிருப்பார். அவர்களை எழுப்புவது உசிதமாகாது. தாய் பார்வதிக்கு கோபம் வந்து விட்டால் நான் கைலாயம் வருவதையே தடுத்து விடுவார். நான் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். எனக்கு மார்க்கம் காட்டுங்கள் மங்களமூர்த்தி. எனக்கு தங்களுக்கு சேவை செய்ய ஆணையிடுங்கள் பிரபு. தயாசுரா, அடுத்தவரின் துன்பத்தை கண்டு நீ உன் கடமையை செய்ய மறந்து கொண்டே வருகிறாய். நலனையும் தமயந்தியையும் மகா கணபதி தீர்த்தத்தில் விட்டுவிட்டு வரும் பொழுது அங்கிருந்து மறைவதற்கு முன் அவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள் என்று நீ யோசித்து பார்க்கவில்லையா? அவர்கள் கஷ்டம் எப்படி விலகி போகும்? அவர்கள் இருவரும் எப்படி கணபதியின் அனுகிரகத்தை பெறுவார்கள்? பிரபு மங்களமூர்த்தி, நான் கணேச பக்தர்களுக்கு துன்பம் நிரந்தரமாக தீரும் வரை உதவ வேண்டும் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் நீ அவ்வப்பொழுது உன் கடமையை மறந்து உன் கடமையை மீறிவிட்டு கைலாயத்திற்கு வந்து விடுகிறாயே. உன் புத்தியை நீ பயன்படுத்தவே மாட்டாயா? நான் கூறுவதை கேளுங்களேன். நீ கூறவும் வேண்டாம், நான் அதை கேட்கவும் விரும்பவில்லை. நலனுக்கும் தமயந்திக்கும் உடனே உதவி தேவை. வேகமாக சென்று அவர்களுக்கு உதவு. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிய போகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்து உன் கடமையை முழுமையாக நிறைவேற்று. நான் அவர்களை எங்கே தேடுவேன் ஸ்ரீ கணேசா? எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு ஸ்ரீ கணேசர் ஆணையை தந்து விட்டார். ஆனால் இப்பொழுது நலனையும் தமயந்தியையும் நான் எங்கே சென்று தேடுவது? இத்தனை பெரிய பூலோகத்தில் அவர்களை தேடி கண்டுபிடிப்பது கடினமாயிற்றே. முடியாத காரியம். ஓம் கங்கணபதே நம. நாராயண நாராயண. பக்தர் தயாசுரா, ஸ்ரீ கணேசரின் கருணையினால் நீ அமரனாகவும் சக்திசாலியாகவும் இருக்கிறாய். நீ நினைத்த உடனேயே ஒரே கணத்தில் எந்த கணேச பக்தரிடமும் உன்னால் செல்ல முடியும். ஆனால் உன்னுடைய ஆர்வ கோளாறால் உன்னுடைய அனைத்து சக்திகளையும் நீ மறந்து விட்டாய். வெகு சீக்கிரமாக மூலப்புரு ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி தியானம் செய், அவருக்கு ஆராதனை செய். உன்னுடைய சக்திகள் மீண்டும் உனக்கு கிடைத்துவிடும். நீ உடனடியாக தேவி தமயந்தி இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல வேண்டும். உன்னுடைய புத்தி சக்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய். தேவரிஷி, தாங்கள் இந்த சராசரத்திலே மிக உயர்ந்த பக்தராக இருப்பதோடு நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். பிறகு தாங்களே
தேவி தமயந்திக்கும் நலனுக்கும் ஏன் உதவி செய்திருக்க கூடாது? நான் அங்கு செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்தால்? தயாசுரா, இவ்வாறு சோதிப்பதுதான் ஸ்ரீ கணேசரின் சுபாவமே. அது தெரிந்தும் எதற்காக நீ இப்படி பயப்படுகிறாய்? நான் உன்னை எச்சரிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் கூற வேண்டும். அவர்கள் இருவருக்கும் சங்கடங்கள் நேரிடும், அதுவும் உனக்கு நன்றாக தெரியும். ஸ்ரீ கணேசரின் கருணையினால் கணேச பக்தர்களுக்கு எந்த சங்கடத்தாலும் துன்பங்கள் வராது. அதனால் எனக்கு கவலையே இல்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நமஹ. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. சுவாமி, 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 எங்க இருக்கிறீர்கள்? சுவாமி, சுவாமி, எங்க சென்றீர்கள்? என்னை இந்த வனத்தில் தனியாக விட்டு தாங்கள் எங்கு சென்றீர்கள்? பிரபு, நான் இப்பொழுது என்ன செய்வேன்? நான் என் சுவாமியை எங்கு சென்று தேடுவேன்? மங்களமூர்த்தி, ஸ்ரீ மகா கணபதி, எனக்கு உதவி புரியுங்கள். என் சுவாமிக்கு கருணை காட்டுங்கள். கருணை மிக்கவரை, எனக்கு கருணை காட்டுங்கள். ஓ மகா கணபதே நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவி தமயந்தி, தாங்கள் தங்கள் சுவாமியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவரை காப்பாற்ற இந்த சராசரத்தை காப்பாற்றும் ஸ்ரீ மகாகணேசரே இருக்கிறார். பக்தரசே, பக்தரசே, என் சுவாமி என்னை இந்த வனத்தில் தனியாக விட்டு எங்கோ சென்று விட்டார். தேவி, இப்படி நடப்பதை பார்த்தால் மகாராஜா நலனுக்கு அவர் செய்த பாவங்கள் இன்னும் அவரை விட்டு விலகவில்லை. அதனால் தாங்கள் அவரை சந்திக்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். பக்தரசே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தேவி, நீங்கள் மகாராஜா பற்றிய கவலையை ஸ்ரீ மகாகணபதியிடம் விட்டுவிடுங்கள். இப்பொழுது என்னோடு தங்களின் தந்தை விதர்வ அரசனை காண்பதற்கு வாருங்கள். இல்லை பக்தரசே, இல்லை. நான் என் சுவாமி இல்லாமல் எங்கும் வரமாட்டேன். என் சுவாமி இந்த வனத்தில் கிடைக்கவில்லை என்றால் இந்த வனத்திலே என் உயிரை விட்டு விடுவேன். வேண்டாம் தேவி, வேண்டாம். ஸ்ரீ கணேசரின் எண்ணத்திற்கு எதிராக அப்படி எதுவும் செய்யாதீர்கள். பிறகு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வரும். மகாராஜா பீமனிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் நான் ஆராதித்து வரும் ஸ்ரீ கணேசரின் விருப்பமாக இருக்கும். அதனால் அவரின் விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து இப்பொழுது என்னோடு வாருங்கள். எப்படி எப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு ஆணோடு செல்வது? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவி தமயந்தி, ஸ்ரீ மகாகணேசரின் கருணையையே எண்ணி வாழ்ந்து வருபவன் நான். நாம் இருவரும் வேறு வேறு அல்ல. நீங்கள் இனிமேலும் என்னை அந்நியமாக எண்ண வேண்டாம். நம் இருவருக்கும் உள்ள சம்பந்தம் தந்தைக்கும் மகளுக்கும், சகோதரனுக்கும் சகோதரிக்கும் போல். பக்தரசி, நான் தங்கள் மீது சந்தேகப்பட்டேன். ஆனால் நீங்கள் என் சந்தேகத்தை புரிந்து கொண்டு உண்மையை உணர்த்தி எனக்கு சத்தியத்தின் பாதையை காட்டிவிட்டீர்கள். அறியாமல் நான் செய்த தவறை தாங்கள் தவறாக எண்ண வேண்டாம். நான் உங்களோடு வர சம்மதிக்கிறேன். இனி தாங்கள் எப்படி கூறுகிறீர்களோ நான் அப்படியே நடக்கிறேன். ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
ஸ்ரீ மகா கணபதி இப்போதும் என் மீது கோபமாக இருக்கிறார். தேவி தமயந்தியை தனியாக விட்டு வந்ததற்காக தாங்கள் என்னை தண்டிக்க எண்ணி விட்டீர்களா? நான் வேறு என்ன செய்வேன்? அவளும் என்னோடு துன்பப்படுவதை நான் விரும்பவில்லை. அவளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். பாவம் அவள். இப்போது அவள் எந்த நிலைமையில் இருக்கிறாளோ, என்னை தேடி தேடி நான் கிடைக்காமல் களைத்து போயிருப்பாள். ஹே ஸ்ரீ மகா கணபதி, நல்ல வேளையாக நீ இங்கு வந்து சேர்ந்து விட்டாய் தமயந்தி. இதை ஸ்ரீ மகாகணபதியின் கருணை என்றுதான் கூற வேண்டும். அந்த கடவுளின் கருணைதான் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது. இருந்தும் தந்தையே, என் சுவாமி எங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவரை காணும் வரை என் மனம் தவித்துக் கொண்டுதான் இருக்கும். தந்தையே, எப்படியாவது என் சுவாமியை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். மனதை தேற்றிக்கொள் மகளே, அமைதியாக இரு. ஓம் கணேசாய நமஹ. நாராயண நாராயண. தேவரிஷி நாரதரே, நீங்கள் சுயம்பர சபையில் சௌபாகியத்தோடு இரு என்று ஆசிர்வதித்தீர்கள். ஆனால் மகா கணபதி தீர்த்தத்தை தரிசனம் செய்தும் கூட என் மனதில் இன்னும் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. என் சுவாமி என்னை விட்டு நாராயண நாராயண. தைரியத்தை கைவிடாதீர்கள் தேவி தமயந்தி, தைரியத்தை கைவிடாதீர்கள். தங்களுடைய துன்பமும் துயரமும் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. ஸ்ரீ மகா கணபதியின் கருணையினாலும் ஆசியினாலும் தங்கள் பதி தங்களுக்கு மீண்டும் கிடைப்பார். ஆனால் அதற்கு தாங்களும் தங்களுடைய தந்தை மகாராஜா பீமனும் நான் கூறும் உபாயத்தை கடைபிடிக்க வேண்டும். என்ன உபாயம் தேவரிஷி? விதர்வராஜ மகாராஜா பீமா, தமயந்திக்கு அவரது பதி நலன் மீண்டும் கிடைக்க தாங்கள் தங்களுடைய மகள் தமயந்திக்கு மீண்டும் ஒரு சுயம்பரத்தை நடத்த வேண்டும். என்ன, மீண்டும் ஒரு சுயம்பரமா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? இருந்தும் இதை எப்படி நடத்த முடியும் தேவரிஷி? ஒரு திருமணமான பெண்ணை இன்னொரு ஆண்மகனோடு சேர்த்து பார்ப்பதே பெரிய பாவம் அல்லவா? இல்லை தேவரிஷி, இல்லை. என்னால் இந்த உபாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கணேசருக்கு என் மீது கருணை இருந்தால், என் பத்னி தர்மத்திற்கு சக்தி இருந்தால், நானே என் சுவாமியை தேடி கண்டுபிடித்துக் கொள்கிறேன். அது முடியாத காரியம் தேவி, முடியாத காரியம். வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை கொடுக்கும் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தை கூறத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். தங்களுக்கு தங்களுடைய பதி நலன் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் தேவி தாங்கள் மீண்டும் ஒரு சுயம்பரத்தை நடத்தியே ஆக வேண்டும். இது விதியின் விளையாட்டு. அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம். நாராயண நாராயண. மகாராஜா பீமா, பூமியின் அனைத்து இடத்திற்கும் தமயந்தியின் இந்த சுயம்பரத்தை பற்றிய செய்தியை உடனடியாக அனுப்புங்கள். ஸ்ரீ மகா கணபதியின் கருணையால் மகாராஜா நலன் கண்டிப்பாக இங்கு வருவார். ஓம் மகா கணபதே நமஹ. நாராயண நாராயண. கேளுங்கள் சகோதரர்களே, கேளுங்கள். கேளுங்கள் சகோதரர்களே, கேளுங்கள். என்ன விஷயம் சொல்லு.
நம்முடைய மகாராஜா விதர்வ ராஜ பீமன் ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். அவர் தனது மகள் தேவி தமயந்திக்கு 2வது சுயமரம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன கூறுங்க? ராஜகுமாரர் மட்டுமல்லாமல் நம்மை போன்ற சக மனிதர்களும் பங்கு கொள்ளலாமாம். அதுதான் விசித்திரமாக இருக்கிறது. எதற்கு 2வது சுயமரம்? இது விசித்திரம் அல்ல, தவறான யோசனை. இது பயங்கரமான பாவம். மகாராஜன் பீமனுக்கு தர்மத்தின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் பயம் இல்லையா என்ன? நம்முடைய மகாராஜா பரம கணேச பக்தர், நியாயமானவர். அவர் ஒரு முடிவை எடுத்தால் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். இதன் முடிவு எதிர்காலத்தில் தான் தெரியும். சரி, வாருங்கள் செல்லலாம். செல், தேவரிஷி நாரதரின் ஆணையை நிறைவேற்று. நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா நண்பா சோம்னக், என்றாவது ஒரு நாள் தேவி தமயந்தியை அடைந்தே தீருவேன் என்று. இன்று நலனை இழந்து வாடும் தேவி தமயந்தி சுயம்பரத்தில் நிச்சயம் என் கழுத்தில் தான் மாலையை சூட்டப் போகிறாள். அப்படி என்றால் 2வதாக சுயம்பரம் நடத்தும் இந்த பெண்ணை மணந்து கொள்ளப் போகிறாயா? இல்லை நண்பா, இந்த பெண் மனைவியாக இருப்பதற்கு தகுதியானவள் அல்ல. ஆனால் ஒரு ஆண்மகனை மகிழ்விக்கும் தகுதி இவளுக்கு நிச்சயம் இருக்கிறது. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை மயிருடன் ஆடும் கணே